வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 36. மணியின் கன்னங்களை கைகளில் தாங்கி அவள் முகத்தை ஆழ்ந்து பார்த்த ஜெய், எதிரடா தங்கம் அப்படி படிச்ச என்று வினவினான். புருவம் சுருக்கியவள் மேகசின் பெயரை சொல்ல, சரி அது எந்த ஊர்ல நடந்ததா போட்டிருந்தாங்க என்ற அடுத்த கேள்வியை கேட்டான். அது ஊரல்ல, வெளிநாட்டுல ஏதோ யூரோப்பியன் என்று வேகமாக ஆரம்பித்தவளின் குரல் மெல்ல தேய புருவங்களை உயர்த்தி கேலியாக பார்த்தான் அவன். முகம் தெளிந்தவள் அவனை கட்டிக்கொண்டு நெஞ்சில் அழுந்த முகம் புதைத்தாள். உச்சியில் இதழ் பதித்தவள், இப்ப புரியுதா? இதுவரை வந்திருக்க பெரும்பாலான ஆர்டிகல்ஸ் வெளிநாட்டுல நடந்தவைக்குதான் சான்று தருது. நம்ம நாட்டுல நடந்ததா கூறப்படுற ஒவ்வொன்னும் மலை சார்ந்த பகுதிகளில் தான் நடந்திருக்கு. அதுலயும் எந்தவித பயங்கரமோ ஆபத்தான பாதிப்புகளோ நிகழ்ந்ததே இல்ல. ஒரு சமயம் நம்ம கொல்லிமலை காடுகள்ல சில நண்பர்கள் பயணம் போய் புகைப்படம் எடுத்தப்போ நண்பர்களுக்கு இடையே புகை மாறி ஒரு உருவம் அதுல பதிஞ்சிருந்ததா சொன்னாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்றதுக்கு ஆதாரமே இல்ல என்று விளக்கினான். என தலையாட்டியவள், அப்போ ஆகாஷால எந்த பிரச்சனையும் வராதா என்றாள். அதை தாண்டா கண்ணம்மா நான் சொல்றேன். ஆன்மா பேய்ங்கிறதெல்லாம் கண்களுக்கு புலப்படாத ஒன்று. உலகத்துல நம்ம சுத்தி எத்தனையோ ஆன்மாக்கள் உள்ள வரலாம், அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. அதே போல பாதிப்பும் வராது. நிறைவேறாத ஆசையோட அலைப்பாயிர ஆன்மாக்கள்ல ஒரு சில ஆன்மாக்கள் தான் இப்படி ஆகாஷ மாதிரி கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒருத்தரோட உடம்புல உள்ள புகுந்து அதில் உள்ள பலகீன ஆன்மாவை கீழே அழுத்தி தன்னோட ஆன்மாவை மேல எழும்பி தான் எண்ணத்தை நிறைவேற்றி கொள்ள பாக்கும். மத்தபடி அவங்களால பயங்கர அகோர உருவத்தை எடுத்து நம்மள பயமுறுத்துறது, கொல்றது, அந்த மாதிரிலாம் செயல்பட முடியாது. ஓ, ஆனா அவனுக்கு விஷயம் தெரிஞ்சிட்டா நம்மள கொல்ல பாப்பாங்கிறீங்களே, அது மட்டும் எப்படி? அட என் மண்டு மண்டு, அவன் அகோரமாகி நம்மள கொல்ல மாட்டான். ரொம்ப சாதாரணமா என் வண்டியில செஞ்சது மாதிரி பிரேக் ஒயரை கட் பண்ணுவான். வீட்டுல கேஸ் சிலிண்டர் திறந்து விடலாம், இல்லையா ஏதாவது கரண்ட் ஷாக் கொடுத்து அதன் மூலமா தீர்த்துக்கிட்ட பாக்கலாம். இப்படித்தான் ஏதாவது ஒரு வழியில முயற்சி பண்ணுவானே தவிர மத்தபடி நீ பயப்படுறது போலதான் இல்லடா, புரியுதா? புரியுது என்று மணி முருவளிக்க நிம்மதி பெருமூச்சு விட்டவன் அவளை தன்மேல் சாய்த்து கொண்டான். கொஞ்ச நேரத்துல என்னை என்னமா படுத்தி எடுத்துறா ஜான்சி. நம்ம பொண்டாட்டி வீரலட்சுமின்னு நம்பி நான் சொல்ல போக நீயோ தொடநடுங்கிய விடவெடுத்து போயும் இவள்கிட்ட ஏண்டா இதை நீ சொன்னன்னு என்ன ரொம்பவும் நொந்து போக வச்சுட்ட. நல்ல வேலை இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியே. ஏய் ஆமா, கிளியர் தானே? உனக்கு எந்த டென்ஷனும் இல்லையே என திடமென்று சந்தேகத்துடன் வினவினான் ஜெய். என்று கொஞ்சலுடன் அவன் மார்பில் குத்தியவள், நீங்க இவ்வளவு தூரம் தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் எல்லாம் புரிஞ்சுச்சப்பா. திடீர்னு ஆவி பேயின்னு சொல்லவும் தான் முதல்ல கொஞ்சம் பயந்துட்டேன். இனி நிச்சயமா பயப்படாம நான் கவனமா இருப்பேன் என்றாள் நம்பிக்கையுடன். அவள் முகத்தை நிமிர்த்தி உதட்டில் அழுந்த முத்தமிட்டவன், இப்போதாண்டி செல்லம் நிம்மதியா இருக்கு. இனி பிரபாகர்ட்ட பேசி டாக்டர் நரசிம்மமூர்த்திய உடனடியா நேரடி சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்யணும். அவர்கிட்ட திலக் ஆகாஷோட நிலைமைய எடுத்து சொல்லி சிகிச்சை குறித்த விவரங்களை கேட்டறிஞ்சு அதுக்கேத்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு திட்டமிடணும் என்று பெருமூச்செறிந்தான். அவன் கன்னத்தை ஆறுதலாக வருடியவள், உங்களுக்கு தான் ரொம்ப டென்ஷன்ல என்றாள் வருத்தத்துடன். அது பரவாயில்ல, திலக்குக்கு இதோட விவரங்கள் எதுவும் புரியாம பத்திரமா மீட்டெடுக்கணும்னு தான் கவலையா இருக்கு. ஏற்கனவே ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள குழந்தை. கண்ணெதிரே பல முரடர்களோட முரட்டத்தனத்தை பார்த்து அச்சத்தோட பிடியில சிக்கி இருந்தவன போன 6-7 மாசமா கொஞ்சம் கொஞ்சமா இயல்புக்கு மீட்டு கொண்டுட்டு இருக்கோம். அதுக்குள்ள இப்படி என்றவனை இடைமறித்தது அலைபேசி. உடலில் சிறு பரபரப்பு தொற்றிக்கொள்ள, பிரபாகர் தான் என அவளிடம் ஒளிந்துவிட்டு துரிதமாக ஸ்வைப் செய்தான். ஹலோ, சொல்லுங்க சார். ஜெய், டாக்டர் கிட்ட நான் வீடியோ கால் பேசிட்டேன். லக்கிலி இன்னும் 10 நாளுக்கு அவர் வெளியூர் ப்ரோக்ராம் எதுவும் இல்லையா. சோ நாம எதுவும் டிலே பண்ணாம குவிக்கா திலக்குக்கு சிகிச்சை ஆரம்பிக்கணும். அவனுடைய பிரச்சனை முழுசையும் நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் அவருக்கு சில சந்தேகங்கள் இருக்கான். உங்கள்ட்ட நேரடியா பேசணும்னு சொல்றாரு. நீங்க எப்ப ஃப்ரீயா இருப்பீங்க? நான் இப்பவே ஃப்ரீ தான் டாக்டர். திலக்கோட பிரச்சனை முடிகிற வர எனக்கு வேற எந்த வேலையும் இல்ல. நான் உடனே உங்களை கிளினிக் வரேனே என்று மணியிடம் சைகை காட்டியவாறு எழுந்தான். அதுவரை அவனுடைய உரையாடலை கூர்மையாக கேட்டிருந்தவள் வேகமாக எழுந்து அவனுடன் நடக்க ஆரம்பித்தாள்.
டாக்டர் பிரபாகரனின் அறைக்கதவை நாசுக்காக தட்டி அவன் அனுமதி கிடைத்ததும் உள்ளே நுழைந்தனர் ஜெய்சங்கரும் மணிகர்ணிகாவும். ஹாய் ஜெய். ஹாய் டாக்டர், ஷீஸ் மை வைஃப் என மணியை மருத்துவருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான். ஹலோ சார். ஹலோ மேடம் என முறுவளித்தவன், இவங்களுக்கு விஷயம் தெரியுமா என்றான் வியப்புடன். சொல்லிட்டேன். வெயிட்ல இவங்களும் திலக்க கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனிச்சுக்கிறதா சொல்லிருக்காங்க. யா, யூர் ரைட், பட் பி கேர்ஃபுல் என்று எச்சரித்தவன் நரசிம்மமூர்த்தியுடன் தொடர்பு கொள்ள முயன்றான். சார் பிஸியா இருக்காங்க போல இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் திலக்க எந்த மாதிரி சமாளிச்சு கேரளாவுக்கு கூட்டிட்டு வர்றதுன்னு பிளான் பண்ணிட்டீங்களா? வர்ற வழியில அதைத்தான் யோசிச்சுட்டே வந்தேன் என்று ஜெய் தன்னுடைய திட்டத்தை கூற பிரபுவிற்கும் மணிக்கும் கூட அது ஏற்புடையதாக இருந்தது. அதை பற்றி அவர்கள் ஆலோசிக்க ஆரம்பித்த நேரம் நரசிம்மர் லைனில் வந்தார். சார் தான் என வீடியோ காலை பிக்கப் செய்த பிரபு அவரிடம் பேசிவிட்டு லேப்டாப்பை திருப்பி ஜெய்யை அறிமுகப்படுத்தினான். அவனிடம் இன்முகத்துடன் பேசியவர் அவனுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு திலக்கை பற்றியும் அவன் குடும்பத்தை பற்றியும் தீவிரமாக விசாரித்தார். தனக்கு வேண்டிய தகவல்கள் கிடைத்தவுடன் அதை ஜெய்யிடம் தெளிவுபடுத்தி உறுதி வாங்கிக் கொண்டவர் தகுந்த ஏற்பாடுகளோடு வருமாறு அவனுக்கு அன்றிலிருந்து 4வது நாளை சிகிச்சைக்காக ஒதுக்கினார். அதற்கு சம்மதம் தெரிவித்தவன் அடுத்த தயக்கத்துடன், தப்பா எடுத்துக்க வேண்டாம், குழந்தை நிச்சயமா இதுல இருந்து மீண்டு வந்துருவான் தானே என கவலையுடன் விசாரித்தான். அவனுக்கு நம்பிக்கையூட்டும் விதமாக பேசியவர் பாசிட்டிவ் மைண்டோடு வாருங்கள் என்று வாழ்த்தி விடை பெற்றார். டோன்ட் வரி ஜெய், நான் வட்ட ஆலோசித்து வர இத சுலபமா தீர்க்க ஒரு வழி இருக்கிறதா உறுதியோட சொல்றாரு. அப்படின்னா இது தொடர்பா அவர் ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். திலக்க கூட்டிட்டு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் செய்யறது மட்டும்தான் இன்னும் பாக்கி. சிகிச்சை நிச்சயம் சக்சஸ் ஆகும் பாருங்களேன் என்று பிரபு தேற்ற மணியும் அவன் கருத்தை ஆதரவுடன் அழுத்தி அதை ஆமோதித்தாள். ஆமா, டாக்டர் சொல்றது மாதிரி நம்ம பாசிட்டிவ் மைண்டோட திலக்க கூட்டிட்டு வருவோம் ஜேபி என்றாள். தன்னை சற்று ஆசுவாசப்படுத்திக் கொண்டவன், நானும் அதை நம்புறேன் என மின்னல் கேற்றாய் புன்னகை புரிந்துவிட்டு அவனுக்கு நன்றி உரைத்து விடை பெற்றான். வீட்டிற்கு போகும் வழியில் ஓரிடத்தில் வண்டியை நிறுத்தி மீண்டும் தங்கள் நிலையை ஒருமுறை தெளிவுபடுத்திக் கொண்டான் நாயகன். வீட்டில் இருவரும் எப்படி ஒரே மாதிரி செண்பகத்திடமும் திலக்கிடமும் பேசி ஊருக்கு கிளம்ப சம்மதிக்க வைக்க வேண்டும் என்பதையும் மணியுடன் இணைந்து திட்டமிட்டான். என்னடா படம் முடிஞ்சிருச்சா என்று செண்பகத்திடம் பலமாக தலையை உருட்டிவிட்டு சோஃபாவில் அமர்ந்தான் ஜெய். மணி தயக்கத்துடன் வந்து அருகில் அமர அவள் முகத்தை உற்று பார்த்தவர், என்னடா என் மருமகளோட முகமே சரியில்லை என்று அவனிடம் வினவினார். மின்னலிடும் வேகமாக முகத்தை சீர்படுத்திக் கொண்டவள், ஏன் முகத்துக்கு என்ன? நான் சாதாரணமா தான் இருக்கேன். ஆகாத மருமக கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தோங்கிறது பாரு, நீங்க தான் நேத்துல இருந்து என்ன குறை சொல்லிட்டே இருக்கீங்க என்று முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டாள். அடைப்பாவே என தாடையில் கை வைத்தவர், இது என்னடி வம்பா போச்சு? வழக்கத்துக்கு மாறா கலகலப்பா இல்லாம இருக்கிறியேன்னு கேட்டது ஒரு குத்தமா என்று அவர் நொடிக்க என பல்லை காண்பித்தவள் எழுந்து அவர் அருகே அமர்ந்து கொண்டு சலுகையுடன் தோளில் சாய்ந்து கொண்டாள். நான் சும்மா உங்களை ஓட்டினத்த, எந்த பிரச்சனையும் இல்ல, ஐம் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் என்று முறுவளித்தாள் மணி. அதை எதிர்த்தான் ஜெய். அவ உன்கிட்ட சும்மா பொய் சொல்றாமா, உன் மருமக 2 நாளா என்ன போட்டு அரிச்சு எடுத்துட்டு இருக்கா என புகார் வாசித்தான். வரும் வழியிலேயே அம்மா பேசும் பேச்சிற்கு ஏற்றவாறே அவர்களை ஒத்து பேசி தங்கள் எண்ணத்தை வெளியிட்டு விடலாம் என தீர்மானித்து இருந்ததால் மணி அமைதியாக கவனித்தாள். எதுக்குடா என்றார் புரியாமல் அவளை பார்த்து கொண்டே. அவளும் வேண்டுமென்றே சோகமாக விழிகளை தாழ்த்தி கொண்டாள். அவளுக்கு என்ன வேலை? நேத்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போதுதான் அவளுக்கு ஒரு விஷயம் திடீர்னு ஞாபகம் வந்துச்சான். இங்க படிக்கிறதுக்காக அவ சென்னை வர்றதுக்கு முன்னாடி நான் அவள்கிட்ட சரியா பேச மாட்டேன் இல்லையா? அந்த நேரத்துல குடும்பத்தோட கேரளாவுக்கு டூர் போயிருந்தாலாமா. அப்போ அங்க சோட்டானிக்கரை பகவதியம்மன் கோயில்ல எங்க 2 பேருக்கும் எந்த ஒரு தடங்களும் இல்லாம நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சா குடும்பத்தோட வந்து பூஜிக்கிறதா வேண்டிக்கிட்டாலாமா. அதுக்காக உடனே எல்லாரும் கேரளா போக வாங்க அப்படின்னு பிடிவாதமா தான் பிடிச்ச பிடில நிக்கிறாமா இவ என்று முறைத்தான். அதுக்கு ஏண்ட அவளை முறைக்கிற? உள்ளவன் மேல எவ்வளவு ஆசை இருந்தா அப்படி வேண்டியிருப்பா. நீ உடனே கேரளாவுக்கு டிக்கெட் புக் பண்ணு, போயிட்டு வரலாம். திலக்க ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது அவனுடைய கிளாஸ் மிஸ் கிட்ட விஷயத்த சொல்லி லீவ் கேட்டுட்டு வா என்ன கடகடவென்று திட்டமிட்டார் செண்பகம். அட இருமா, நான் இன்னும் முழுசா சொல்லவே இல்ல. அவ்வளவு தூரம் போறோம், அப்படியே பக்கத்துல உள்ள சுற்றுலா இடங்களையும் சுத்தி பார்த்து வரலாம்ல. மேடம் குறைஞ்சது 1 வாரத்துக்கு பிளான் பண்ணிருக்கா என்று ரொம்பவே சலித்து கொண்டான் ஜெய். என்ன என்றவர் திரும்பி மணியை பார்க்க அவள் அசடு வழியும் சிரிப்பொன்றை சிந்தினாள்.
புன்னகையோடு கேடி என அவள் காதை திருகியவர், சரி ஆகட்டும் பாத்துக்கலாம். ஆனா ஒரு வாரம் ஸ்கூல் லீவுனா பேசாம நீங்க 2 பேர் மட்டும் போயிட்டு வாங்களே என்றார் திடுமென்று. கொடி கெட்டது போங்க என்ன உள்ளுக்குள் அழுத்தவன், அதெப்படி அவ குடும்பத்தோட வரேன்ல சொல்லிருக்கா என்று சமாளித்தான். ஓ சரி, திலக் நல்லா படிக்கிற பையன் தானே, அதெல்லாம் சமாளிச்சுக்குவான். எல்லாரும் போயிட்டு வரலாம். நாம ஸ்கூல்ல ஒரு வாரத்துக்கு லீவ் சொல்லிடுறேன் என்று எழுந்தவர், ஆமா நீங்க 2 பேரும் சாப்பிட்டு தானே வந்தீங்க என கேட்டார். எங்கே சாப்பிட்டோம், நாங்கள் பேசி முடித்து டாக்டரை பார்த்து பேசி வரவே நேரம் சரியாக இருந்தது என இருவரும் சோர்வுடன் விழிக்க, ஆட லூசுங்களா, உங்க பார்வையே சரியில்லையே. சினிமா பார்க்க போனவங்க அப்படியே சாப்பாட்டை முடிச்சுட்டு வருவீங்கன்னு நினைச்சேன் நானு. நல்ல வேலை, இன்னும் மஷ்ரூம் பிரியாணினால திலக் விரும்பி சாப்பிடுவானேன்னு சேர்த்து செஞ்சு வச்சேன். போங்க போய் முதல்ல சாப்பிடுங்க என்றபடி தனது அறைக்கு ஓய்வெடுக்க சென்றார். இருந்த பிரச்சனையின் தீவிரத்தில் அதுவரை பசி என்ற உணர்வே இல்லாமல் மந்தித்து இருந்தவர்கள் செண்பகத்தின் கேள்வியில் வயிற்றின் அகோர பசியை உணர்ந்து மறுபடியும் வெளியில் செல்ல வேண்டுமா என சலித்திருந்தனர். அந்நேரத்தில் வீட்டிலேயே உணவு இருக்கிறது என்ற அவரின் வார்த்தைகள் தேவாமிர்தமாக காதில் விழவும் பளிச்சென்று மலர்ந்து தங்களுக்குள் சந்தோஷமாக காதலை பரிமாறிக்கொண்டார்கள் அந்த தம்பதியினர். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.